ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு ஜூன் 23ஆம் தேதி. நம்ம மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.03% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.32% ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி பேங்க் 0.06% ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப மார்க்கெட் டேட்டாக்கு போய் நிஃப்டி 50ல யாரு கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ்ன்னு பார்த்தலாம். என்எஸ்சி வெப்சைட்ல பார்த்துட்டு இருக்கோம். சிப்லா டாப் கெய்னர்ல இருக்கு. 2.42% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எஸ்டர்டே சிப்லா டாப் கெய்னர்ல இருந்தது 4% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இன்னைக்கும் டாப் கெய்னர்ல இருக்கு. டாக்டர் ரெட்டி 1.67% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததா ஏஷியன் பெயிண்ட்ஸ் 1.60% கிரீன், சன்ஃபார்மா 1.51% கிரீன். ஸோ இவங்க எல்லாம் டாப் கெய்னர்ஸ்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் டாடா கன்சியூமர், ஐசிஐசிஐ பேங்க், எல்என்டி, அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், ஹெச்டிஎஃப்சி லைஃப், ட்ரெண்ட் எம்&எம், ஆக்சிஸ் பேங்க், கொட்டாக் பேங்க், டைட்டன், ஹெச்டிஎஃப்சி பேங்க், மேக்ஸ் ஹெல்த், பவர் கிரேட், நெஸ்லே இந்தியா இவங்க எல்லாம் கெய்னர்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க. லாசர் யாருன்னு பார்த்தலாம். நிஃப்டி 50ல டாப் லாசர் இன்ஃபோசிஸ் 2.99% டவுன். அதுக்கு அடுத்ததா ஹிண்டால்கோ 2.65% டவுன். டிசிஎஸ் 2.19% டவுன். டெக் மஹேந்திரா 1.92% டவுன். விப்ரோ டவுன். HCL டெக் டவுன். டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் டவுன். ஸோ இவங்கெல்லாம் டாப் லாசர்ல இருக்காங்க. அதன் டாடா ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், மாருதி, அதானி போர்ட்ஸ், பிஎல், கோல் இந்தியா, அதானி என்டர்பிரைசஸ், என்டிபிசி, ஓஎன்ஜிசி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்பிஐ லைஃப், ஜியோ ஃபினான்ஸ் இவங்க எல்லாருமே டாப் லாசர்ல இருக்காங்க. எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட்ல டெக் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு செல் ஆஃப். ஸோ அதோட விளைவாக தான் இன்னைக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட்ல ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அகெயின் மார்க்கெட் டேட்டாக்கு போய் இண்டிசஸ் பார்த்தரலாம். செக்டார் வைஸ்ல யார் கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ்னு ஆல்ரெடி டெரிவேட்டிவ்ஸ் பார்த்துட்டோம். ப்ராட் மார்க்கெட் இண்டிசஸ்ல நிஃப்டி 100 ரெட் டு ஃபிளாட்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 200 ஃபிளாட். நிஃப்டி 500 0.04% கிரீன். ஸோ எல்லாமே ஃபிளாட்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்தியா விக்ஸ் 2.78% டவுன் ஆயிருக்கு. ஸோ மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப், மல்டி கேப் எல்லாமே ஃபிளாட்டா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ செக்டர் வைஸ் பார்த்தோம்னா நிஃப்டி ஆட்டோ 0.08% டவுன். FMCG 0.03% green. So Nifty IT 1.85% downல trade ஆயிட்டு இருக்கு. Nifty Metal 1.63% down. So Nifty IT and Nifty Metal இவங்க தான் டாப் லாசர்ல இருக்காங்க இன்னைக்கு. Nifty Media 0.21% down. PSU Bank 0.93% down. Nifty Pharma 1.70% increase ஆகி greenல trade ஆயிட்டு இருக்கு. And then Nifty Realty 1.88% green. Reality and then Pharma இன்னைக்கு டாப் கெய்னர்ல இருக்கு இது வரைக்கும். and then Nifty Consumer Durables 0.21% down. Oil and Gas 0.02% down. Mid Small Healthcare 1.82% green. மித்ததெல்லாம் green, ரெட்லயும் greenலயும் மிக்ஸ்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. Nifty REITs and Realty 0.90% green. Nifty Cement 0.15% down. So top gainer பார்த்தோம்னா Nifty Pharma, Nifty Realty and நிஃப்டி ஹெல்த் கேர். ஸோ இவங்க தான் டாப் கெய்னர். டாப் லாசர்னு யாருன்னு பார்த்தோம்னா ஐடி 1.85% டவுன். அதுக்கு அடுத்ததான் மெட்டல் 1.63% டவுன். இவங்க ரெண்டு பேரும் டாப் லாசர்ல இருக்காங்க. இப்போ பிஎஸ்சியில் சென்செக்ஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 0.08% கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கான கோல்ட் ரேட் அண்ட் சில்வர் ரேட் பார்த்தலாம். கோல்ட் ரேட் 24 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 14,591 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எஸ்டே கம்பேர் பண்ணும்போது 207 rupees கம்மியா இருக்கு. 22 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 13,375. 18 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 10,944. ஸோ எஸ்டே கம்பேர் பண்ணும்போது இறங்கி இருக்கு. சில்வர் ரேட் பெர் கிராம் பார்த்தலாம். சில்வரும் இன்னைக்கு லாஸ்ல தான் இருக்கு. சில்வர் பீஸ் 245 பெர் கிராம் சில்வர். ஸோ சில்வர் பீஸ், கோல்ட் பாண்ட்ஸ் இன்னைக்கு எல்லாமே நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரெண்ட் க்ரூட் ஆயில் பிரைஸ் பார்த்தரலாம். $77.35 பெர் பேரலுக்கு. ஸோ எஸ்டர்டே நம்ம சேம் இதே ரேஞ்சில் தான் பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு 77.35ல இருக்கு. யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்தியன் ருபி வேல்யூ 94.66ன்னு போயிட்டு இருக்கு. எஸ்டர்டே நம்ம 94.70ல பார்த்துருந்தோம். இன்னைக்கு 94.66.
ஸோ ட்ரேடிங் வியூவில் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஸோ எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி ஸோ இன்னைக்கு மேக்ஸிமமாக பீக் போயிருக்கிறது பார்த்தீங்கன்னா 57,969, டவுன் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 57,785. இப்போ எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா 57,897.80 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ். இதே நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பேங்க் நிஃப்டியும் எங்கேயும் போகல, நேற்றுக்கு எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருந்ததோ அங்கே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி 50 இண்டெக்ஸும் எங்கேயும் போல சேம் அதே பிளேஸில் தான் இருக்கு. மேக்ஸிமமாக 24,142.50 வரைக்கும் போயிருக்கு. அண்ட் தென் டவுன் பார்த்தோம்னா 24,044.45. இப்போ 24,108.75ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்த சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்த்துடலாம். லிமிடெட் இன்னைக்கு 6 to 7% வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. 7.3 crore ஷேர்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க. 2,149 crore ஒர்த். எவ்வளோக்கு செல் பண்ணியிருக்காங்கன்னா 292 per ஷேர்னு செல் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்ல தான் செல் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட்டர் என்டிட்டியான ட்வின் ஸ்டார் ஹோல்டிங்ஸ்ன்றவங்க செல் பண்ணியிருக்காங்க. ஸோ வேதாந்தா இப்போ எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். 7.40% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டாக்கோட PE 12.9, இண்டஸ்ட்ரியல் PE 33.6. இப்போ 283 per ஷேர் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புக் வேல்யூ 127. 52 வீக் ஹை 361, 52 வீக் லோ 152. டிவிடெண்ட் yield 15.4%. Debt to equity 0.56, debt 27,844 crore debt வச்சிருக்காங்க. ப்ரமோட்டர் கிட்ட 56.4% ஹோல்டிங் இருக்கு. பிளட்ஜிங் எதுவும் இல்லை. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 44.5. ஸோ 6 மாசத்துல 41.3% பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஒரு வருஷத்துல 87.9% பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 2.18, கரண்ட் ரேஷியோ 1.32. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் இயர் அண்ட் ப்ரிசைடிங் இயர் கம்பேர் பண்றப்ப லாஸ்ட் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லேட்டஸ்ட் குவார்டரும் அதுக்கு முன்னாடி உள்ள குவார்டரும் கம்பேர் பண்ணும்போது கம்மியாயிருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வச்சிருக்காங்க 18,747 crore. MRCGS டெக்னாலஜி ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் வச்சிருக்காங்க வித் காகா எலக்ட்ரானிக்ஸ் ஆஃப் ஜப்பான். ஸோ ரெண்டு பேரும் ஜாயின்ட் வெஞ்சர். எஸ் 60%னா காகா எலக்ட்ரானிக்ஸ் 40%. இந்த ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் மூலமா இந்தியாவில் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் ஃபெசிலிட்டி உருவாக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு இந்த ஸ்டாக் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். SGS 5.15% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கரண்ட் பிரைஸ் 1,404 per ஷேர்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. புக் வேல்யூ 148, ஸ்டாக்கோட PE 84.3, இண்டஸ்ட்ரியல் PE 32.5. ப்ரமோட்டர் கிட்ட 42.3% ஹோல்டிங் இருக்கு. பிளட்ஜிங் எதுவும் இல்லை. டெப்ட் டு ஈக்விட்டி 0.14, டெப்ட் 400 crore வச்சிருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 114 crore வச்சிருக்காங்க. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 16.5. 6 மாசத்துல 82.1% பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஒரு வருஷத்துல 165% பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 9.51. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் இயர் அதுக்கும் முதல் இயர் கம்பேர் பண்ணும்போது கடைசி வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லேட்டஸ்ட் குவார்டர் அதுக்கும் முன்னாடி குவார்டர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாயிருக்கு. 8.20% தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 114 crore வச்சிருக்காங்க. IIFL ஃபினான்ஸோட போர்ட் மீட்டிங் ஜூலை 27 நடக்க போகுது. ஸோ ஃபண்ட் ரைசிங் பத்தின முடிவு எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நியூ ஷேர்ஸ் கொடுத்து வாங்குறதா இல்லை ஃப்ரம் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து மணி பாரோ பண்றதா எல்லாமே முடிவெடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணியை வச்சுட்டு அவங்க மோர் லோன்ஸ் கொடுக்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க பிசினஸ் ஆப்ரேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க IIFL ஃபினான்ஸ். IIFL ஃபினான்ஸ் இப்போ எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 0.55% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 540 per ஷேர்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மாருதி சுசுகி நியூ பிரீசா SUV ஜூலைல லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நியூ ஃபியூச்சர்ஸ் இருக்கும், அப்டேட்டட் லுக்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 1 liter டர்போ பெட்ரோல் இன்ஜின்ல வருது. and then 1.5 liter பெட்ரோல் இன்ஜின்லயும் வருது. நியூ CNG வேரியன்ட்லயும் வருதுன்னு சொல்லியிருக்காங்க.
நிறைய பூட் ஸ்பேஸ் இருக்கும் ஃபார் லக்கேஜ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டீலர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கரண்ட் பிரீஸா லுக்கிங் ஆல்மோஸ்ட் எக்ஸாஸ்ட் ஆயிட்டு நிறைய பேர் ஸ்ட்ராங் டிமாண்ட்ல வாங்குறாங்க. ஸ்ட்ராங் கஸ்டமர்ஸ் டிமாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாருதி சுசுகி இதுக்கு ஃபாஸ்ட் க்ரோயிங் காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்ல பெட்டரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க பிரீஸா. இதுக்கு மாருதி சுசுகி எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். மாருதி 0.47% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டாக்கோட PE 28.6, இண்டஸ்ட்ரியல் PE 29.2, டெப்ட் 0. டெப்ட் 102 crore தான் வச்சிருக்காங்க. டெப்ட் டு ஈக்விட்டி 0, டெப்ட் 102 crore. ப்ரமோட்டர் கிட்ட 58.5% ஹோல்டிங் இருக்கு. பிளெட்ஜிங் எதுவும் இல்ல. புக் வேல்யூ 3408, ஆனா இப்ப 13,350 rupeesல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 52 week high 17,372, 52 week low 12,201. Dividend yield 1.04%. Price to book value 3.93, current ratio 1.07, net profit margin last year 8.01%, அதுக்கும் முதல் year 9.45%. ஸோ கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கு. அது லேட்டஸ்ட் குவார்ட்டரும் அதுக்கு முதல் குவார்ட்டரும் கம்பேர் பண்ணும்போது சேம் கம்மியாக இருக்கு. 6.97% கம்மியாக இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வச்சிருக்காங்க 8,754 crore. இன்ஃபோசிஸோட AGM மீட்டிங் இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு நடக்க போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ட்ரெண்டோட AGM மீட்டிங்கும் இன்னைக்கு ஈவினிங் 3:30 PM நடக்க போறதா சொல்லியிருக்காங்க. FDA கேன்சர் ட்ரீட்மெண்ட் ட்ரக் ஷார்டேஜ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நேம் பார்த்தீங்கன்னா இஃபோஸ்ஃபமைடு. ஸோ இது வந்து லங் கேன்சருக்கு, பிளாடருக்கு, டெஸ்டிகுலருக்குலாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த ஷார்டேஜ் வந்ததுன்னா டியூ டு வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்டால தான். ஸோ அதனால US ரெகுலேட்டர் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்தியன் ட்ரக் மேனுஃபேக்சரை ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க, சப்ளையை இன்க்ரீஸ் பண்ண சொல்லி. ஸோ இந்த ஷார்டேஜ் வந்து கண்டினியூவா இருக்கும் இந்த வருஷம் பூரா அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க US FDA. ஸோ இந்த இஃபோஸ்ஃபமைடு இந்த ட்ரக் மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா சில கம்பெனி நேம்ஸ் சிப்லா லிமிடெட், ஆர்த்தி ஃபார்மா லேப்ஸ் அண்ட் GLS ஃபார்மா லிமிடெட். தொடர்ந்து இது மாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.